Here comes lot number 8, M. Murugadarshini from 6th A1. Lot number 8, M. Murugadarshini from 6th A1. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் மு. முருகதர்ஷினி. நான் 6ஆம் வகுப்பு A1 பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் பேசவிருக்கும் புத்தகத்தின் பெயர் அற்புதமான அக்பர் பீர்பால் கதைகள். இதனை எழுதியவர் சிவரஞ்சன். இந்த புத்தகத்தை எழுதியவர் சிவரஞ்சன். இந்த புத்தகத்தின் மைய கருத்து என்னவென்றால், தன் திறமையை அக்பர் என்கிற மன்னர் தனது அமைச்சரவையில் பீர்பாலை எப்படி சேர்த்து கொண்டார் என்பதையும், பீர்பால் தன்னுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி எந்த விதமான சூழ்நிலைகளையும் கையாண்டார் என்பதையும் நமக்கு மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி சொல்கிறார்கள். மகேஷ் தாஸ் என்கிற மனிதன் மன்னர் அக்பரை முதல் சந்திப்பில் தன்னுடைய தைரியமான பேசுதலில் கவர்ந்தார். பின்னர் மகேஷ் தாஸ் மன்னரிடமிருந்து மோதிரத்தை பெற்றுக்கொண்டார். மகேஷ் தாஸ் தன் தந்தை மறைவிற்கு பின் தந்தை சொல்படி மன்னர் அக்பரை சந்திக்க அரண்மனை சென்றார். அங்கு அரண்மனை காவலர்கள் மகேஷ் தாஸை தடுக்க, மகேஷ் தாஸ் நான் மன்னர் அக்பரை சந்திக்க வேண்டும் என்று மன்னரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மோதிரத்தை காண்பித்து உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார். அங்கு அமைச்சரவையில் பூவிலே சிறந்த பூ எது என்று விவாதித்து கொண்டிருந்தனர். மகேஷ் தாஸ் பருந்திப்பூ என்று கூறி அதுக்கான விளக்கத்தையும் தெளிவாக கூறினார். பின்னர் மன்னர் அக்பர் அவரை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அவருக்கு பீர்பால் என்று பெயர் சூட்டினார். பீர்பால் என்றால் அறிவில் சிறந்தவர் என்று அர்த்தம். இந்த புத்தகத்தில் வரும் மற்ற கதைகளில் பீர்பால் தன்னுடைய கூர்மையான அறிவுத்திறமையை பயன்படுத்தி சிக்கலான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்து தனக்கு எதிராக இருப்பவர்களையும் மௌனமாக்கி விடுகிறார். நன்றி, வணக்கம். அக்பர் பீர்பால் கதைகளை பற்றி பேசிய முருகதர்ஷினி என்ற மாணவிக்கு வாழ்த்துக்கள்.